सवा मा क़रअना मिन कलामिकल अज़ीज़ मिन सूरतिल फ़ातिहा व सूरतिल इख़लास वल मुअव्विज़तैन व सूरति यासीन हादी हदियतुन वासिला व रहमतन नाज़िला व बरकतन शामिला व तौफ़तन कामिला मिन्ना इला रूहि नबिय्यिना व सनदिना व शफ़ीइना मुहम्मदिन मुस्तफ़ा सल्लल्लाहु अलैहि वसल्लम ख़ास्सा सुम्मा इला अरवाहि जमीइल अन्बियाइ वल औलियाइ वल उलमाइ व शुहदाइ व सालिहीन खुसूसन इला अरवाहिल मक़बूरीन फ़ी हादिहिल मक़बरति शरीफ़ा अल्लाहुम्मा अग़फ़िर लहुम वरहमहुम वानिस फ़हशतहुम वनव्विर दरीअहुम वतक़ब्बल मिन हसनातिहिम वतजावज़ अन सय्यिआतिहिम वमुहु ख़तायाहुम वाज़िल ज़ल्लातिहिम या अकरमल अकरमीन अल्लाहुम्मा बाइद बैनहुम व बैन ख़तायाहुम कमा बाअत बैनल मशरिक़ि वल मग़रिबि अल्लाहुम्मा अग़सिल ख़तायाहुम बिमाइस सल्जि वल बर्द वनक़्क़ि दुनूबहुम कमा युनक़्क़स सौबुल अबयद मिनद दनसि अल्लाहुम्मा अदख़िलना व अदख़िलहुम जन्नतल फ़िरदौसि मअल्लज़ीना अनअमत अलैहिम मिनन नबिय्यीन व सिद्दीक़ीन व शुहदाइ व सालिहीन अल्लाहुम्मा जअलना व इय्याहुम मिनल्लज़ीना ला ख़ौफ़ुन अलैहिम व ला हुम यहज़नून अल्लाहुम्मा अग़फ़िर लहुम ज़ुनूबहुम व ख़तायाहुम व इन कान मिस्ल ज़बदिल बहर अल्लाहुम्मा जअल क़ुबूरहुम रौदतम मिन रियालिल जिनान या अकरमल अकरमीन रब्बना तक़ब्बल मिन्ना इन्नका अंतस समीउल अलीम तुब अलैना या रब्बना इन्नका अंतत तव्वाबुर रहीम अल्लाहुम्मा बारिक लना फिल मौत व फीमा बादल मौत या अरहमर राहिमीन अल्लाहुम्मा बारिक लना फी रजब व शअबान व बल्लिगना रमज़ान या अकरमल अकरमीन या अल्लाह புனித ரஜப் மாதத்திலே எங்களுக்கு நீ பரக்கத் தந்தது போல புனித ஷாபான் மாதத்திலேயும் பரக்கத்தை தந்து ரமலான் மாதத்தை எங்களை அடைய செய்வாயாக. எங்கள் இரட்சகா, வருகின்ற இந்த நாட்களில் நிறைந்த நல்ல அமல்கள் இபாதத்துகளில் ஈடுபடுகிற பெரும் பாக்கியத்தை தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், கருணையாளர்களை மிக சிறந்த கருணையாளனே, இன்றிரவு நாங்கள் ஓதிய இந்த சூறாக்களை கபூல் செய்து எங்கள் பாவங்களையும் இந்த மக்பரா ஷரீஃபாவில் நல்லடக்கமாக இருக்கக்கூடிய எங்களுடைய பெற்றோர், எங்களுடைய மூதாதையர்கள், எங்கள் உற்றார் உறவினர்கள் அத்தனை பேருடைய பாவங்களை மன்னித்து அனைவருக்கும் நரக விடுதலையை தந்து விடுவாயாக. சுவனபதியை யா அல்லாஹ் பரிசாக்கி தந்தல் புரிவாயாக. எங்கள் இரட்சகா, எங்கள் பெற்றோர் எங்களை கருணையோடு வளர்த்து ஆளாக்கியது போன்று நீ அவர்களுக்கு கருணை காட்டுவாயாக. எங்கள் இரட்சா, எங்கள் பெற்றோர், எங்கள் மூதாதையர்கள், உற்றார் உறவினர்களுடைய கபறுகளை சுவன பூஞ்சோலைகளாக ஆக்கி அருள் புரிவாயாக. மறுமை நாளிலே கேள்வி கணைகளிலிருந்து அவர்களை பாதுகாப்பாயாக. அவருடைய வழக்கரங்களிலே ஆமால் நாம வழங்கப்படுகிற பாக்கியத்தை தந்தல் புரிவாயாக. சிராத்துல் முஸ்தகிம் பாலத்திலே அவர்களை இலகுவாக கடக்கச் செய்வாயாக. யா அல்லாஹ், அவர்களுடைய அந்த கேள்வியை லேசாக்கி அவர்களுடைய கண்ணியத்தை, அந்தஸ்தை நீ பாதுகாப்பாயாக. எங்கள் இரட்சகா, மறுமை நாளிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சோனபதிகளே இறை தூதர்கள், இறை நேச செல்வர்கள், சித்திகீன்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள், நாதாக்களோடு எங்களையும் அவர்களையும் ஒன்று சேர்ப்பாயாக. எங்கள் இரட்சா, நாங்களும் அவர்களும் செய்த சிறிய பெரிய பாவங்களை எல்லாம் மன்னித்துக் கொள்வாயாக. நீ சிறந்த மன்னிப்பாரன் யா அல்லாஹ், மன்னிப்பையே விரும்பக்கூடியவன். அவர்கள் எங்கள் எல்லோருடைய பாவங்களை மன்னித்து கொண்டு கருணை காட்டுவாயாக. நாங்கள் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து அந்த பாவங்களை நன்மைகளாக மாற்றி விடுவாயாக. எங்கள் இரட்சகா, இந்த புனிதமான இரவிலே யார் நின்று தொழுகிறாரோ, வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிறார்களோ அவர்களுக்கு பனு குலைப் என்ற கபீலாவினுடைய ஆட்டு ரோமம் அளவுக்கு அவர்களுக்கு நன்மை கிடைக்கிறது, நரக விடுதலை கிடைக்கிறது என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நல்லறிவிப்பு சுப செய்தி கூறியிருக்கிறார்கள். யா அல்லாஹ், எங்கள் அனைவரையும் நரகிலிருந்து விடுதலை செய்து விடுவாயாக. இந்த மக்பராவிலே நல்லடக்கமாக இருக்கக்கூடிய எல்லோரையும் யா அல்லாஹ் நரக விடுதலை செய்து விடுவாயாக. எங்கள் இரட்சகா, எங்கள் பாவங்களை, அவர்களுடைய பாவங்களை மன்னித்து எங்கள் தரஜாக்களையும் அவருடைய தரஜாக்களையும் நீ உயர்த்தி விடுவாயாக. நாங்கள் கேட்கிற துஆக்களுடைய ஒரு பரக்கத்தின் காரணமாக யா அல்லாஹ் எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்தினர் சந்ததிகளுக்கு நீண்ட ஆயுளையும் நல்ல சுகத்தையும் தந்தல் புரிவாயாக. ரிஸ்கிலே விஸ்தீர்ணத்தை ஏற்படுத்துவாயாக. பல்வேறுபட்ட பலா முசீபத்துகளிலிருந்து எங்களையும் எங்களுடைய குடும்பத்தினர், ஊரார், உற்றார், சுற்றார், உம்மத்தார்,
உலக முஸ்லிம்கள் அத்தனை பேரையும் நீ பாதுகாப்பாயாக. எங்கள் ரட்சகா, நாங்கள் செய்கிற பாவங்கள் காரணமா எங்களை தண்டித்து விடாதே யா அல்லாஹ், நிந்தித்து விடாதே யா அல்லாஹ். நீ மிக கருணையால் உன்னுடைய கருணை கொண்டு எங்களை நீ பாதுகாப்பாயாக. பல்வேறுபட்ட பலாம் முசீபத்துகளிலிருந்து, துன்பங்கள் துயரங்களிலிருந்து எங்களை நீ பாதுகாப்பாயாக. கொடிய நோய்களிலிருந்து, கொடிய வியாதிகளிலிருந்து எங்களை நீ பாதுகாப்பாயாக. மரணப்படுக்கையில விழுந்து கிடப்பதிலிருந்து எங்களை நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், ஈமான் சலாமத்தோடு, சிஹத் ஆஃபியத்தோடு பரிசுத்த முஸ்லிம்களாக எங்களை நீ வாழச் செய்வாயாக. நல்ல உடல் ஆரோக்கியத்தை தந்தல் புரிவாயாக. எங்கள் பிள்ளைகள் மூலமாக எங்களுக்கு கண் குளிர்ச்சியை வழங்குவாயாக. மருத்துவமனை படிகளில் ஏறுவதிலிருந்து எங்களை நீ பாதுகாப்பாயாக. கோர்ட்டு வாசல்கள் மிதிப்பதிலிருந்து எங்களை நீ பாதுகாப்பாயாக. காவல் நிலையங்களுக்கு செல்வதிலிருந்து எங்களை நீ பாதுகாப்பாயாக. மாற்றாருக்கு முன்னாலே தலை குனிந்து நிற்கின்ற அந்த மோசமான கேவலமான சூழ்நிலையிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. எங்கள் ரட்சகா, இங்கே நல்லவர்கள், பெரியோர்கள், சிறுவர்கள் இருக்கிறார்கள். யா அல்லாஹ், எல்லோருடைய துவாக்கள் பரக்கத்தினால் எங்களுடைய துவாக்களை நீ கபூல் செய்து பொருந்து கொள்வாயாக. இரவிலே நின்று வணங்குகின்ற நன்மக்களுடைய அந்த வணக்கங்களை கபூல் செய்வாயாக. நாளை நோன்பு நோர்க்கின்ற நன்மக்களுடைய அந்த நோன்பை நீ கபூல் செய்வாயாக. எல்லோரும் எல்லா பாக்கியங்களும் கிடைப்பதற்கு யா அல்லாஹ் நீ தௌஃபீக் செய்வாயாக. பிள்ளை செல்வங்கள் இல்லாதவர்களுக்கு எங்கள் ரட்சகா பிள்ளை செல்வங்களை தந்து விடுவாயாக. யார் யாரெல்லாம் துவா செய்யும்படி எங்களிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவருடைய ஹலாலான தேவைகளை பூர்த்தி செய்வாயாக. பலரும் தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். யா அல்லாஹ், அவருடைய ஹலாலான கோரிக்கைகளை பூர்த்தி செய்வாயாக. எங்கள் குடும்பங்களில் எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வரன்களை ஏற்படுத்தி கொடுப்பாயாக. பிள்ளை செல்வங்கள் இல்லாதவர்களுக்கு ஆண் பெண் பிள்ளை செல்வங்களை தந்தல் புரிவாயாக. பல்வேறுபட்ட பலா முசீபத்திலிருந்து பாதுகாத்து, கடன் தொல்லையிலிருந்து எங்களை நீ பாதுகாப்பாயாக. வட்டி கொடுக்கல் வாங்கலிருந்து பாதுகாத்து ஹலாலான ரிசுக்கை யா அல்லாஹ் தந்தல் புரிவாயாக. எங்கள் ரிசுக்கில் நீ விசாலத்தை ஏற்படுத்துவாயாக. பிறருக்கு சஜிதா செய்வதிலிருந்து எங்கள் நெற்றிகளை காப்பாற்றியது போன்று யா அல்லாஹ் பிறரிடத்தில் கையேந்துவதிலிருந்து எங்களுடைய கரங்களை காப்பாற்றுவாயாக. எங்களுடைய கரங்களை யா அல்லாஹ் உயர்ந்த கரங்களாக ஆக்கி அருள் புரிவாயாக. தாழ்ந்த கரங்களாக ஆக்கி விடாதே யா அல்லாஹ். எங்கள் ரச்சா, எங்களை கௌரவமிக்கவர்களாக, மரியாதை மிக்கவர்களாக ஆக்கி அருள் புரிவாயாக. உன்னுடைய திரு பொருத்தத்தை யா அல்லாஹ் எங்களுக்கும் இந்த மாமன்னரில் நல்லடக்கமாக இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தந்தல் புரிவாயாக. உன்னுடைய திருத்துதரும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி ஷஃபாத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தல் புரிவாயாக. நல்லோர்கள் நாதாக்கள் எந்த நல்ல வழியில, சீரான நேரான இஸ்லாமிய வழியில நடந்தார்களோ அந்த வழியில எங்களையும் எங்களுடைய சமுதாயத்தையும் நீ நடாத்துவாயாக. எங்கள் பிள்ளைகள் மூலமாக எங்கள் குடும்பத்திற்கும் எங்கள் ஊரார் உற்றார் சுற்றாருக்கும் கண்ணியம் சேர்ப்பாயாக. உலக முஸ்லிம்களுக்கு யா அல்லாஹ் கண்ணியம் சேர்ப்பாயாக. உலகில யாரெல்லாம் எங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, மதுரூமுகளாக மக்குரூபுகளாக இருக்கிறார்களோ யா அல்லாஹ் அவருடைய துன்பங்களை துயர்களை துடைத்தெறிவாயாக. யா அல்லாஹ் பலஸ்தீன் முஸ்லிம்களுக்கு நீ நல்லுதவி செய்வாயாக. வெகு சீக்கிரம் அவர்களுடைய அந்த போரை நீ முடிவுக்கு கொண்டு வருவாயாக. சாந்தியும் சமாதானத்தையும் அவர்களுக்கும் உலக முஸ்லிம்கள் யாவருக்கும் யா அல்லாஹ் தந்தர் புரிவாயாக. உள்ளூரிலேயும் வெளியூரிலேயும் வெளிநாடுகளிலேயும் வாழுகின்ற எங்களுடைய சொந்த பந்தங்கள் நிம்மதியாக மன நிறைவோடு அமைதியோடு இருக்கின்ற அரும்பெரும் பாக்கியத்தை தந்தர் புரிவாயாக. தூரத்திலிருந்து கேட்கப்படுகின்ற துவாக்கள் கபூலாகும் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நல்லுரையை வழங்கியிருக்கிறார்கள். யா அல்லாஹ், தூரத்திலே இருந்து கொண்டு எங்களுடைய சொந்த பந்தங்களுக்காக நாங்கள் கேட்கிற துவாக்களை கபூல் செய்வாயாக. எங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி ஞானத்தை தந்தல் புரிவாயாக. நல்லொழுக்கத்தை தந்தல் புரிவாயாக. நல்ல அமல்கள் செய்கிற பாக்கியத்தை தந்தல் புரிவாயாக. எங்களுடைய மௌத்திலையும் மௌத்துக்கு பின்னாலையும் எங்களுக்கு பரக்கத்து செய்வாயாக. எங்களுடைய சக்கராத்தை இலகுவாக்கி விடுவாயாக. அகால மரணங்களிலிருந்து எங்களை நீ பாதுகாப்பாயாக. திடீர் சோதனைகளிலிருந்து பாதுகாப்பாயாக. சாலை விபத்துக்களிலிருந்து பாதுகாப்பாயாக. இடிபாடுகளில் சிக்கி சாவதிலிருந்தும், நெருப்பில் கரிந்து சாவதிலிருந்தும், தண்ணீரிலே நீரிலே வெள்ள சேதத்திலே மூழ்கி இறப்பதிலிருந்தும் எங்களை நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், நல்ல ஹயாத்தை எங்களுக்கு தந்தல் புரிவாயாக. நீண்ட காலம் வாழ்ந்த நல்ல மௌத்தை எங்களுக்கு தந்தல் புரிவாயாக. இஸ்லாமியர்களை யா அல்லாஹ் அத்தனை மாந்தருக்கும் அத்தனை சமுதாயத்தினர் சமயத்தினருக்கும் நல்ல முன்மாதிரிகளாக ஏற்படுத்தி தந்தல் புரிவாயாக. உன்னுடைய திரு பொருத்தத்தை நாடி இஹ்லாஸோடு ஈமானோடு இறை அச்சத்தோடு வாழ்கின்ற பாக்கியத்தை யா அல்லாஹ் எங்களுக்கும் எங்களுடைய பிள்ளைகள் சந்த
சந்ததிகள் அத்தனை பேருக்கும் தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் குற்றம் குறைகள் உடையவர்களாக இருக்கிறோம், ஏழை மிஸ்கீன்களாக இருக்கிறோம். யா அல்லாஹ், எங்களுக்கு நீ கருணை காட்டுவாயாக. எங்கள் குற்றம் குறைகளை களைந்து விடுவாயாக. வியாதிகளை சுகப்படுத்துவாயாக. எங்களுடைய தேவைகளை, ஹலாலான தேவைகளை பூர்த்தி செய்து விடுவாயாக. எல்லோருக்கும் எல்லா தேவைகளும் பிரச்சனைகளும் இருக்கிறது. யா அல்லாஹ், அந்த தேவைகளை பூர்த்தி செய்து அந்த பிரச்சனைகளிலிருந்து அவர்களை விடுவிப்பாயாக. எங்கள் குடும்பங்களில் நோயாளிகள், வியாதியஸ்தர்கள், ஹேண்டிகப்புகள், மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறார்கள். எழுந்து நடமாட முடியாத அளவுக்கு அவர்கள் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ், அவர்களுக்கு உடல் தெம்பையும் தைரியத்தை, மன வலிமை, உடல் வலிமையை தந்தல் புரிவாயாக. எங்கள் இரட்சகா, உன்னுடைய தனிப்பெரும் கிருபையினாலே, எம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபாத்தின் பரக்கத்தினாலே எங்களுடைய துஆக்களை கபூல் செய்து பொருந்து கொள்வாயாக. இந்த மஜ்லிஸை உன்னால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, அங்கீகரிக்கப்பட்ட முபாரக்கான மஜ்லிஸாக ஆக்கி அருள்புரிவாயாக. நாங்கள் செய்கின்ற எல்லா நற்காரியங்களையும் நீ ஏற்றுக்கொள்வாயாக. பாவங்களிலிருந்து எங்களை விலக்கி வைப்பாயாக. காலமெல்லாம் நிறைய நன்மைகள் செய்வதற்குண்டான நல் வாய்ப்பை எங்களுக்கு தந்தல் புரிவாயாக. இந்த உலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் நன்மையை நரக அதாபிலிருந்து எங்களை காப்பாற்றி விடுவாயாக. எங்களுடைய துஆக்களை கபூல் செய்து பொருந்து கொள்வாயாக. ஸல்லி அலன் நபி சய்யிதினா முஹம்மது வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். अस्सलामु अलैकुम दार कौमी मुमिनीन व इन्ना इंशा अल्लाहु बिकुम लाहिकुन अंतुमुस सलफ व नहनु बिल असर यगफिरुल्लाहु लना वलकुम अजमईन. இந்த மக்பராவிலே நல்லடக்கமாயிருக்கிற நல்லோர்களே, பெரியோர்களே, ஏக இறைவனிடமிருந்து சாந்தியும் சமாதானமும் உங்களுக்கு நிலவட்டுமாக. நீங்கள் முந்தி சென்று விட்டீர்கள், நாங்கள் அடுத்து வரப்போகிறவர்களாக இருக்கிறோம். எங்கள் பாவங்களையும் உங்கள் பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து எங்களுக்கும் உங்களுக்கும் சுவனபதியை நசீபாக்குவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.